கருப்பன் பேசுறேன் என் மக்கா. அடுத்து என்ன செய்யலாம் என நீ முன்பே யோசித்து வைத்ததை செயல்படுத்து. பொருளாதாரம் இன்னும் முன்னேற போதுமான முயற்சிகளை நீ எடுக்க வேண்டும். அதற்கு தடை இனி இல்லை. அதற்கான முயற்சி எடு. நான் குழந்தையாக வர வேண்டும் என்று பிரார்த்தித்தவர்கள் உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நேர்மறை எண்ணத்தோடு மனதை மகிழ்ச்சியாக வைத்து முயற்சி செய்யுங்கள். உங்கள் சிந்தனையில் இருந்தபடியே உங்கள் வீட்டிற்கு நான் வருவேன். இத்தனை வருடம் புரிதல் இல்லாமல் இருந்த கணவன் மனைவி இருவரும் ஒருவர் மற்றவர் பார்வையில் மாற்றி யோசியுங்கள். தவறு புலப்படும். நான் எனும் எண்ணத்தை கைவிட்டு மகிழ்ச்சியாக இருங்கள். நல்லதே நடக்கும். உனக்கு வரும் அழைப்பை ஏற்றுக்கொள். உன் வாழ்வை புதுப்பிக்கும் ஒரு வாய்ப்பு அதில் கிடைக்கும். நீ தேர்ந்தெடுக்கும் பாதை கடினமாக இருக்குமோ என்று கவலைப்படாதே. கடினமான பாதைதான் சில நேரம் வாழ்வை மாற்றும் சக்தியை தரும். தயங்காதே. என் சக்தியின் துணையால் உன்னால் கடினமான பாதையிலும் எளிதாக கடந்து செல்ல முடியும். சில நேரம் நீ என்னிடம் எதையும் கேட்கவில்லை என்றாலும் உனக்கு தேவையானதை நானே கொடுத்திடுவேன். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அதிசயம் நடக்கும். இதுவரை எந்த அதிசயம் நடக்காதவர்கள் வாழ்வில் இனி நடக்கும். சிலரின் உண்மையான முகம் உனக்கு காண்பிக்கப்படும் போது நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதோ தவறான வார்த்தைகளை கோபத்தில் வெளிப்படுத்துவதோ தவறாகும். நீ என்னிடம் உன்னுடைய ஒரு தவறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தாய். அதை மன்னித்து விட்டேன் பிள்ளையே. உனக்கு இட்டிருக்கும் கவலைகள் நிச்சயமாக மாறும். அதனை நினைத்து நீ அஞ்சாதே. வாழ்வை புரிந்து கொண்டு எதனை செய்ய வேண்டும் எதனை செய்யக்கூடாது என்பதனை உணர்ந்து நடுநிலைமையாக இருக்க கற்றுக்கொள். உன்னால் முடியாதது என்று அஞ்சாதே. நீ பொறுமையாக இருந்தால் வெற்றிகரமாக உன்னால் முடிக்க முடியும் என் மக்கா.